அப்புறம் சிபிஐ சார், நீங்கள் விசாரிக்கும் போது இந்த வழக்கில் என்னையை மட்டும் கோத்து விட்றாதீங்க. நான் வேணா ஒரு துப்பு தானே. அன்னைக்கு அந்த பஸ்ஸுக்குள்ளே யாருக்கும் தெரியாத இன்னொரு கேரக்டர் இருந்துச்சு, ஜெகதீஷ் பழனிசாமி. என்ன சொல்கிறது தெரியுதா? ஜெகதீஷ் தண்ணி கொடுங்க அப்படின்னு தலைவர் கேட்டார். கேட்டிங்களா? உள்ளே இருந்தாப்புல. அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் பரப்பட வதந்தி எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். நீங்கள் வேணா அவரை கைது பண்ணுங்க சார், என்ன விட்டுருங்க சார். நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஆமாம், எல்லாருமே வெல் செட்டில்டு சார். என் கட்சிக்குள்ள எல்லாரும் வெல் செட்டில். நான் தான் சார் இப்படி என்னை ஓட விட்டுக்குறாங்க. அது நல்ல வெயிட் பார்ட்டி, நல்ல வெயிட் பார்ட்டி. இந்தியா முழுக்க பல கட்சிக்கு அவங்க மாமனார் காசு எடுத்து இறக்குறாரு. என்ன சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த சீட்டியாருக்கு டெல்லி வரைக்கும் பவர் இருக்குது. டெல்லி வரைக்கும் ஆளுகிட்ட பேசுவார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாண்டிச்சேரி அவர் சிஎம் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல்வாதி அவர் தான். ஆனால் இப்போ அவரு கூட என்னை சேர்த்துக்க மாட்டார். என்னை பார்த்தா கேவலமாக சிரிப்பார். அதனால் என்னை விட்டுருங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் இனிமேல் நான்லாம் எந்த அரசியல்வாதியும் திட்டி பேச மாட்டேன்ப்பா. ஆளுங்கட்சியும் பேச மாட்டேன், சென்ட்ரலும் பேச மாட்டேன். நான் பாட்டுக்கு வழக்கம் போல் தலைவர் உட்கார்ந்தா உச்சமா, நடந்தா தேரு, நான் ஓடுனா இடி, இறங்குனா புயல பூகம்பம் அப்படின்னு எதையாவது அடிச்சு விட்டு ஓடிக்கிறேன். என்ன விட்டுருங்க, அவ்வளோதான். இருக்க இடம் தெரியாமல் இருந்துக்கிறேன். சரிங்களா?